ஹாய், வெல்கம் டு தேவிகா இளங்கோவன் சேனல். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி ஆக்சுவலா ரொம்ப டல்லா தான் வந்து இருப்பேன். ஏன் அப்படின்னா வெளியில போயிட்டு இப்பதான் வந்திருந்தேன். நேத்தே லாங் வீடியோ வந்து போடல. நிறைய பேர் லாங் வீடியோ ஏன் போடலன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. நேத்துமே கொஞ்சம் வேலை இருந்துச்சு, அதனால வெளியில போயிட்டேன். அதனாலதான் போட முடியல. அதே மாதிரி இன்னைக்கு என்ன வீடியோ போட போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் சிஸ்டர் தான். அவங்க பேர் என்னன்னு மென்ஷன் பண்ணல, பட் எனக்கு என்னோட வாட்ஸ்அப்ல வந்து மெசேஜ் வந்து பண்ணியிருந்தாங்க. சாரி பிசினஸ் வந்து எப்படி வீட்ல இருந்து பண்ணணும், அதுக்கு எங்க பர்ச்சேஸ் பண்ணணும், ஏதாவது டேமேஜ் இருந்துச்சு அப்படின்னா ஃபண்ட் எப்படி ரீஃபண்ட் பண்ணணுமா, பிசினஸ் பத்தி டீட்டெயிலா ஒரு வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா சாரி பிசினஸ்க்காக மட்டும் வந்து கிடையாது. நீங்க யாரா இருந்தாலுமே வந்து பாத்தீங்கன்னா பிசினஸ் பண்ண போறீங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச சின்ன சின்ன விஷயங்களை தான் இந்த வீடியோல வந்து உங்ககிட்ட நான் வந்து ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சாரி வீடியோ பத்தி கேட்டிருந்ததுனால அவங்க சாரி பத்தி தான் வந்து கேட்டிருக்காங்க. இப்போ நிறைய கால்ஸ் அண்ட் மெசேஜ் வந்து எனக்கு வரும். நிறைய பேர் காலுமே பண்ணுவாங்க. எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் அவங்க கேட்கிற கேள்வி என்னவா இருக்கும் அப்படின்னா, நீங்க எங்க சாரி வந்து பர்ச்சேஸ் பண்றீங்க, எனக்கு வந்து அதோட அட்ரஸ் வந்து கொடுங்க அப்படின்னு வந்து கேட்பாங்க. இது தப்பா சரியா அப்படின்னு கேட்டா என்ன பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா தப்பு அப்படிதான் நான் வந்து சொல்லுவேன். ஏன் அப்படின்னா, நான் வந்து ஆரம்பத்துல யார் கால் பண்ணி வந்து எங்க சாரி நீங்க எடுக்கிறீங்கன்னு கேட்டாலும் ஈஸியா வந்து அவங்களோட கான்டாக்ட் நம்பர் வந்து கொடுத்து விட்டுருவேன். பட் அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது அதுல எவ்வளவு பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்ம வந்து ஒரு நல்ல எண்ணத்தோட தான் சரி ஓகே நம்ம தொழில் பண்றோம் அந்த மாதிரி அவங்க வந்து பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஒரு கான்டாக்டை வந்து கொடுப்போம். ஆனா அந்த கான்டாக்டை நம்ம வாங்குறதுக்கு எவ்வளவு ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணியிருப்போம், எங்கெங்கெல்லாம் ஏமாந்துருப்போம், நமக்கு அதுக்கான ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும்ல. சரி இப்போ நம்மள மாதிரி கஷ்டப்பட வேண்டாம் தான் நம்ம வந்து நம்பர் வந்து கொடுப்போம். ஆனா இவங்க வந்து சாரி அந்த இடத்துல புக் பண்றாங்க அப்படின்னா நல்லது நடந்துச்சுன்னா நம்ம கிட்ட வந்து எந்த குறையுமே சொல்ல மாட்டாங்க. ஆனா சப்போஸ் சாரி டிலே ஆகுது, அவங்க எப்ப என்கிட்ட நம்பர் வாங்கினாங்கன்னு கூட எனக்கு ஞாபகம் இருக்காது. ஆனா வந்து அக்கா நீங்க ஒரு இடம் சொல்லியிருந்தீங்களா, அந்த இடத்துல காசு கொடுத்துருந்தேன், ஜிபே பண்ணிட்டேன், அவங்க இன்னும் மெசேஜ் பார்க்கவே இல்லை, இப்ப அப்பதான் பேமெண்டே பண்ணிருப்பாங்க, பண்ணிட்டு அவங்க பார்க்கவே இல்லை, நீங்க கொஞ்சம் என்னன்னு கேட்டு சொல்ல முடியுமா அப்படின்றதுல ஆரம்பிச்சு பார்சல் வந்து நாங்க போட்டோம், ஆனா 10 நாள் ஆச்சுக்கா, இன்னும் எங்களுக்கு பார்சலே வரல. இதெல்லாம் யாருக்கிட்ட கேட்க வேண்டிய கேள்வினா, நீங்க யாருக்கிட்ட வந்து சாரி வாங்குனீங்களோ அவங்க கிட்ட இருந்து கேட்க வேண்டிய கேள்வி. உங்களுக்கு வந்து ஒரு ஹெல்ப்பா வந்து ஒரு நம்பர் கொடுக்குறவங்க கிட்ட கேட்க வேண்டிய கேள்வி வந்து கிடையாது. அதுக்கப்புறம் தான் வந்து புரிஞ்சுக்கிட்டேன் அந்த தப்பை வந்து நம்ம பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்காக யாருக்குமே ஹெல்ப் பண்ணக்கூடாதா அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படியெல்லாம் எதுவும் கிடையாது. நம்ம பண்ணலாம். ஆனா நம்ம பண்ற ஹெல்ப் வந்து நமக்கு திரும்ப ரிவர்ஸா வரும் அப்படின்னா கண்டிப்பா நீங்க அந்த அது ஹெல்ப்பா நினைச்சு நீங்க பண்ணும்போது அது உங்களுக்கு ப்ரெஷரா மாறுது அப்படின்னா கண்டிப்பா அதை வந்து பண்ணவே பண்ணாதீங்க. அதே மாதிரி இன்னொரு பெரிய தப்பு என்ன பண்ணுவாங்கன்னா, எடுத்த உடனே யார் என்ன எந்த டீட்டெயிலுமே வந்து சொல்ல மாட்டாங்க. எடுத்துட்டு நம்ம என்ன சுச்சுவேஷன்ல வேணாலும் வந்து இருப்போம், ஏதோ ஒரு ப்ரெஷர்ல கூட வீட்டுல வேலை இருக்கும், ஏதோ ஒரு இதுல கூட இருப்போம். எடுத்துட்டு அவ்வளோ வந்து ஆட்டிடியூடா கால் பண்ண, ஹலோ ஆமா நீங்க எங்க சாரி எடுக்கிறீங்க, நீங்க எவ்வளோக்கு வந்து எவ்வளவு வந்து மார்ஜின் வைக்கிறீங்க, இப்படி எல்லாம் கேட்பாங்க. எனக்கு அந்த டைம்லலாம் எனக்கு சொல்லவே முடியாத அளவுக்கு பயங்கரமா கோவம் வந்து வரும். பட் இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கண்ட்ரோலா வந்து இருப்பேன். ஒரு ஒரு மேனஸே இருக்காது. ஒரு கால் பண்ணிட்டு ஹலோ சிஸ்டர் என் பேர் இது அப்படி கூட பேசணும்லாம் கூட தோணவே தோணாது. எடுத்த உடனே இந்த மாதிரிலாம் வந்து கேட்பாங்க. இதெல்லாம் தப்பான விஷயமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா 200% ரொம்ப தப்பான விஷயம். ஒருத்தவங்க தொழில் பண்றாங்க அப்படின்னா அவங்க கிட்ட போயிட்டு நீங்க எங்க புடவை எடுக்கிறீங்க, இப்ப நான் வந்து இப்ப நான் ஒரு இடத்துல புடவை எடுக்கிறேன் அப்படின்னா இந்த இடத்த நான் கண்டுபிடிக்கிறதுக்கு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பேன்றது எனக்கு மட்டும்தான் தெரியும். நான் எத்தனை இடத்துல ஏமாந்துருக்கேன் அப்படின்றது எனக்கு மட்டும்தான் வந்து தெரியும். அதனால முதல்ல ட்ரை பண்ணுங்க. அதே மாதிரி இன்னொரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன். இப்ப நீங்க வந்து வீட்டுல இருந்து பிசினஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போறேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த விஷயத்த வந்து சொல்றேன். இப்போ நான் வந்து ஆன்லைன்ல பிசினஸ் வந்து பண்றேன். அப்போ இப்ப நான் ஒரு இடத்துல சாரி எடுக்கிறேன் அப்படின்னா குறைஞ்சது 200 சாரியாவது கண்டிப்பா ஒரு கலெக்ஷன்லயோ இல்லைன்னா வந்து ஒரு 4 கலெக்ஷன்லயோ மொத்தமாவது ஒரு 200 சாரி சிங்கிள் கலர்ல, கலர் மட்டும் டிஃப்ரெண்ட் ஆகும், பட் சிங்கிள் டிசைன்ல ஒரு 200 சாரியாவது கண்டிப்பா எடுக்கிற மாதிரி வந்து இருக்கும். இப்போ நீங்க வீட்டுல இருந்து பண்றீங்க அப்படின்னா 200 சாரி ஒரே டிசைன்ல வாங்கி வச்சுட்டு அது நீங்க எப்படி சேல் பண்ணுவீங்கன்னு ஒரு விஷயம் இருக்கு. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இப்ப நான் வந்து சூரத்ல இருந்தோ இல்லைன்னா வந்து வேற வேற ஊர்ல இருந்தோ, கொல்கத்தால இருந்தோ இல்லைன்னா வந்து பெங்களூர்ல இருந்தோ இப்படி எல்லா இடத்துல இருந்தே பர்ச்சேஸ் பண்றேன் அப்படின்னா அங்க வந்து ஜிஎஸ்டி அமௌண்ட்னு சொல்லிட்டு ஒண்ணு வந்து போடுவாங்க. நம்ம வந்து சாரி வாங்குறதுக்காக ஜிஎஸ்டி அமௌண்ட் வந்து இருக்கும். அதை தாண்டி அங்க இருந்து இங்க அனுப்புறதுக்கான டிரான்ஸ்போர்ட் சார்ஜஸ் வந்து இருக்கும். அப்புறம் இங்க சென்னை வந்துடும், சென்னையில இருந்து இங்க கொண்டு வந்து கொடுக்குறாங்கல்ல அவங்க தனியா நம்ம வந்து சார்ஜஸ் வந்து கொடுக்கணும். அப்போ
இவ்வளோ சார்ஜஸ் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். பட் நீங்க பிகினர்ஸா இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு சொல்றது ஒரே ஒரு விஷயம் தான். நீங்க என்ன தொழில் வேணாலும் பண்றதா இருக்கலாம், என்ன வேணா பண்றதா இருக்கலாம். எடுத்த உடனே ரொம்ப பெருசா இன்வெஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு எப்பவுமே நினைக்காதீங்க. நான் என்கிட்ட யாராவது கால் பண்ணி கேட்கறவங்களுக்கு இப்போ சின்ன அட்வைஸா சொல்றது என்ன அப்படின்னா, சிஸ்டர் நீங்க புதுசா ஸ்டார்ட் பண்ண போறீங்க அப்படின்னா நீங்க எந்த ஊர்ல இருக்கீங்களோ உங்க ஏரியா சரௌண்டிங்ல கண்டிப்பா ஏதாவது ஒரு ஹோல்சேல் ஷாப் வந்து கண்டிப்பா வந்து இருக்கும். அப்ப அங்க போயிட்டு ஃபர்ஸ்ட் நீங்க பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறீங்க அப்படின்னா உங்களுடைய மினிமம் அமௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா 3000 ரூபாயில இருந்து 5000 ரூபாய் அவ்வளவுதான். நீங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறீங்கன்னா ஃபர்ஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டா வந்து வைங்க. அப்படிதான் வந்து நான் வந்து சொல்றேன், உங்களுக்கும் அதான் நான் சொல்றேன். ஏன் அப்படின்னா இந்த 5000 ரூபாய்க்குள்ள இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா அந்த பொருள் போனாலும் அவங்களுக்கு வந்து லாபம் கிடைக்கும். சப்போஸ் ஒரு வேலை போகல, அது வந்து அப்படியே நின்று போகுது அப்படின்னா கூட அந்த 5000 ரூபாயோட அது வந்து முடிஞ்சிடும். எடுத்த உடனே எப்பவுமே 50,000 1,00,000 இப்படி வந்து பிசினஸ் பண்றவங்க வந்து இறங்காதீங்க. இது என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ். நான் இது வரைக்கும் அப்படி பண்ணிருக்கேனான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. நான் ஆரம்பத்துல இருந்து நான் ஃபர்ஸ்ட் சாரி எடுக்கும் போது என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா 5000 ரூபாய். அந்த 5000 ரூபாய்க்கு 10 சாரி வந்தா கூட ஃபர்ஸ்ட் அந்த 10 சாரி எடுத்து நீங்க அதுக்கப்புறம் வந்து சேல் பண்றதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவலா மைக் வந்து கீழே வந்து விழுந்துருச்சு. அடுத்த கேள்வி என்ன அடிக்கடி கேட்கிற கேள்வியா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அக்கா நம்ம பண்ற பிசினஸ்ல எவ்வளவு வந்து ப்ராஃபிட் வந்து வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. அது நீங்க என்ன மாதிரி பிசினஸ் பண்றீங்களோ அதை பொறுத்துதான் வந்து ப்ராஃபிட் வந்து வைக்க முடியும். இப்போ நீங்க முன்னாடி இப்ப சாரி பிசினஸ் எக்ஸாம்பிளுக்கு வந்து சொல்றேன். இப்போ நீங்க பக்கத்துல போயிட்டு ஏதாவது ஒரு கடையில உங்க ஏரியா பக்கத்துல இருக்கிற ஹோல்சேல் ஷாப்ல போய் வாங்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஜிஎஸ்டி வந்து இருக்காது, டிரான்ஸ்போர்ட் சார்ஜஸ் வந்து பெருசா வந்து இருக்காது. ஏன்னா நீங்க வந்து வண்டியில வச்சே எடுத்துட்டு வந்துடலாம். ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும்போது ஒரு 5000 ரூபாய்க்குள்ள வாங்குறீங்கன்னா கண்டிப்பா நீங்க வந்து ஒரு வண்டியில வச்சோ இல்ல ஒரு ஆட்டோ பிடிச்சோ நீங்க ஆப்வியஸா வந்து எடுத்துட்டு வந்துடலாம். அதே மாதிரி வீட்டுல இருந்து சில பேர் இஎம்ஐல வந்து சாரி வந்து கொடுப்பாங்க. அப்போ வாரம் கலெக்ட் பண்றவங்களா வந்து இருப்பாங்க. அந்த மாதிரி எல்லாம் பண்றீங்க அப்படின்னா அதுக்கேத்த மாதிரி நீங்க வந்து பிரைஸ் வந்து வைக்கலாம். பட் ஆன்லைன்ல பண்றவங்களுக்கு வந்து பெரிய மார்ஜின் வந்து இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இல்ல. மேபி மத்தவங்க எப்படின்றது எனக்கு தெரியல. என்னை பொறுத்த வரைக்கும் பெரிய மார்ஜின்லாம் வந்து ஆன்லைன்ல பண்றவங்களுக்கு வந்து வைக்க முடியாது. ஏன் அப்படின்னா இப்போ வந்து நார்மலா சாரி வந்து நம்ம சேல் பண்றோம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு சாரி வந்து எடுத்துட்டு வந்திருப்போம். பட் அதே சாரி வந்து பாத்தீங்கன்னா வேற ஒரு பேஜ்ல இருக்கும். இப்ப நான் வந்து அந்த சாரி 650 ரூபாய்க்கு போடுறேன், ஃப்ரீ ஷிப்பிங்ல வந்து நான் போட்டுட்டு இருக்கேன் அப்படின்னா அவங்க பேஜ்ல வந்து 599 பிளஸ் ஷிப்பிங் வந்து போடுவாங்க. பாக்குறவங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னா இப்ப கொரியர் சார்ஜ் வந்து நார்மலாவே ஷிப்பிங் சார்ஜஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம் ஆன்லைன்ல பண்றவங்களுக்கு அப்படின்னா தமிழ்நாடுக்குள்ள நம்ம அனுப்புறோம். இப்ப சென்னைக்குள்ள அனுப்புறோம் அப்படின்னா 60 ரூபா வந்து சார்ஜ் பண்றாங்க. இதே வந்து நம்ம வெளியூருக்கு அனுப்புறோம் அப்படின்னா 80 ரூபால இருந்து 100 ரூபா வரைக்கும் சார்ஜ் பண்றாங்க. அப்போ நான் வந்து ஷிப்பிங் வந்து ஃப்ரீயா கொடுப்பேன். 650 போட்டு நான் வந்து ஷிப்பிங் வந்து ஃப்ரீயா கொடுக்குறேன். இப்ப நான் வெளியூருக்கு வந்து ஒரு 70 ரூபா வந்து 70 ரூபா வந்து ஷிப்பிங் வந்து நானே தான் போட்டு கொடுக்குறேன். அப்போ நான் உங்ககிட்ட 650 வாங்குறேன் அப்படின்னா இன்னொரு பேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா 599 போட்டிருப்பாங்க, 600 போட்டிருப்பாங்க. பிளஸ் உங்ககிட்ட இருந்து 60 ரூபாய் 70 ரூபா வந்து வாங்குவாங்க. அப்போ ரெண்டுமே ஒரே விலை தான் வந்து இருக்கும். பட் என்னன்னா நான் வந்து ஷிப்பிங் வந்து ஃப்ரீயா கொடுக்குறேன். அவங்க வந்து பாத்தீங்கன்னா இதோட சார்ஜ் 100 ரூபா சார்ஜ் பண்றவங்களா இருக்காங்க. சல்வாருக்கும் சரி இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா சாரிக்கும் ஒரு சாரிக்கு 100 ருபீஸ் சார்ஜ் பண்றவங்களும் இருக்காங்க. பட் வந்து பாக்குறவங்களுக்கு அது தெரியவே மாட்டேங்குது. என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னா இந்த பேஜ்ல வந்து இது இந்த விலையா இருக்கு, அந்த பேஜ்ல அந்த விலையா இருக்கு அப்படின்னு இருக்கு. அது யோசிக்கிறதெல்லாம் வந்து தப்பு கிடையாது. அதே மாதிரி இதுல இவ்வளவு விஷயங்கள் வந்து இருக்கு அப்படின்றதுக்காக தான் அவங்க கிட்ட நான் சொல்ல வரேன். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கொரியர் சார்ஜஸ் வந்து இருக்கா, இது வந்து ஆன்லைன்ல பண்றவங்களுக்கு இந்த விஷயம் வந்து நடக்கும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இப்போ நான் வந்து நான் வந்து ஒரு 800 ரூபாய்க்கு ஒரு சாரி போடுறேன் அப்படின்னா இன்னொருத்தவங்க வந்து 1200 ரூபாய்க்கு வேற பேஜ்ல போடுறாங்க அப்படின்னா இப்ப என்கிட்ட கம்மியா இருக்கு அவங்க கிட்ட அதிகமா இருக்கு அப்படின்னா அதுக்கான குவாலிட்டி வந்து கண்டிப்பா இருக்கும், மோஸ்ட்லி வந்து இருக்கும். இப்ப நான் போடுறதுல வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஜரி ஒர்க் இருக்கு அப்படின்னா அதுல வந்து ஒரிஜினல் பட்டா கூட அது வந்து இருக்கலாம். பட் அதனால மெட்டீரியல் டிஃபரன்ஸ்னால வந்து உங்களுக்கு பிரைஸ் வந்து வேரியேஷன்ஸ் வந்து கண்டிப்பா வந்து இருக்கும். சில பேஜ்ல வந்து ரொம்ப கம்மியா இருக்கு, உங்க பேஜ்ல ஏன் இவ்வளவு இருக்கு அப்படின்னு சில கஸ்டமர் சொல்லும் போது நான் அவங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். சிஸ்டர் இது வந்து இந்த மெட்டீரியல் அதனால இந்த பிரைஸ், இது வந்து இந்த மெட்டீரியல் அதனால இந்த பிரைஸ், அதுக்கு இதுக்கும் உங்களுக்கு டிஃபரன்ஸ் வந்து இருக்கும். அது 2 தடவை வாஷ் பண்ணீங்கன்னா அது ஷிங்க் வந்து ஆகும். பட் இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மாதிரி ஆகாது. அந்த மாதிரி கஸ்டமர்ஸ்க்கு வந்து நான் எக்ஸ்பிளனேஷன் வந்து நிறையவே வந்து கொடுத்துருக்கேன். அப்போ அக்செப்ட் பண்ணிப்பாங்க, ஓகே சிஸ்டர் அப்படின்னு. நிறைய பேர்
நம்ம வீட்டுக்கே வந்து அக்கா நான் அந்த பேஜ்ல வந்து அவ்வளவு பிரைஸ்ல பார்த்தேன், பட் எனக்கு தெரிஞ்சது மெட்டீரியல் வந்து வேற அப்படின்றது. அதனால நான் எனக்கு ரொம்ப எமர்ஜென்சியா தேவை, நம்ம வீட்டுக்கு வந்து எடுத்துட்டு போன நிறைய பேருமே வந்து இருக்காங்க. அதனால உங்களை பார்த்துட்டு இப்ப நீங்க வீட்டுல வச்சு பிசினஸ் பண்றீங்க அப்படின்னா ஏன் ஆன்லைன்ல இவ்வளவு தானே கிடைக்குது, ஏன் வந்து நீங்க இந்த பிரைஸ் விக்கிறீங்க அப்படின்னு யாராவது கேட்டாங்கன்னா இந்த மாதிரி கஸ்டமர்ஸ் கிட்ட வந்து சொல்லுங்க, இதுதான் விஷயம், இது வந்து வேற மெட்டீரியல், அது வேற மெட்டீரியல், இது என்ன மெட்டீரியல்ன்றத அவங்க கிட்ட வந்து சொன்னீங்க அப்படின்னா உங்ககிட்ட குவாலிட்டி நல்லா இருக்கு அப்படின்னா 200% வந்து உங்களை தவிர வேற யாருக்கிட்டையும் உங்களோட கஸ்டமர்ஸ் வந்து போக மாட்டாங்க. அதே மாதிரி அந்த சாரீல என்னெல்லாம் இருக்கு அப்படின்றத உண்மையை சொல்லுங்க. சாரி வந்து இப்ப நான் ஃபாயில் பிரிண்டே போடுறேன், நிறைய பேர் கேட்கறது அக்கா ஃபாயில் பிரிண்ட் போகுமா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. நான் சொல்லுவேன் ஆமா சிஸ்டர், ஃபாயில் பிரிண்ட் வந்து போகும். எப்ப போகும் அப்படின்னா நீங்க நார்மல் வாஷ் பண்ணீங்க அப்படின்னா ஃபாயில் பிரிண்ட் வந்து உங்களுக்கு போகாது. பட் நீங்க ஒரு 2 நாள் ஊற வச்சுட்டு காலையில எடுத்து நீங்க பிரஷ் போட்டோ இல்ல கை வச்சு வாஷ் பண்ணீங்க அப்படின்னாலும் கண்டிப்பா அந்த பிரிண்ட் வந்து போக தான் செய்யும். நீங்க 1000 ரூபாய்க்கு வேற ஏதாவது சாரி எடுக்கிறீங்கன்னா கூட அதை ஊற வச்சு துவைச்சிங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த புடவை வந்து ஒரு மாதிரி பழைய புடவை மாதிரி ஆகதான் வந்து செய்யும் சிஸ்டர். அதனால நீங்க எப்பவுமே இந்த நார்மல் வாஷ் பண்ணீங்கன்னா ரொம்ப வருஷத்துக்கு வரும். என்கிட்ட மோஸ்ட்லி கேட்கறது எல்லாமே ஃபாயில் பிரிண்ட் சாரி தான் வந்து அவ்வளோ வந்து ஸ்டாக் நம்ம எடுத்துட்டு காலி ஆயிட்டே இருக்கும். ஏன் அப்படின்னா அதை பத்தி தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி சில டீடைல்ஸ் எல்லாத்தையும் வந்து சொல்லுங்க. ஏன் அப்படின்னா நீங்க சின்ன பிசினஸ் பண்றவங்களா இருந்தீங்க அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா இவங்க மேல நிறைய ஃபால்ட் வந்து இருக்கும். அதை வந்து எல்லா துணியோடையும் சேர்ந்து மொத்தமா ஊற வச்சிருப்பாங்க. அதுல வந்து கலர் வந்து பிடிச்சிருக்கும். இல்ல அப்படின்னா ஒரு 2 நாள் வந்து ஊற வச்சிருவாங்க, இல்ல மிஷின்ல போட்டு நல்லா வந்து இது பண்ணிடுவாங்க. அப்ப அந்த புடவை என்ன ஆகும் அப்படின்னா ஒரு மாதிரி சுருங்கின மாதிரி வந்து ஆயிடும். அப்போ அவங்க பண்ண மிஸ்டேக் எல்லாம் வந்து சொல்ல மாட்டாங்க. என்ன உங்ககிட்ட கேட்பாங்கன்னா உங்ககிட்ட துணி வாங்கினா இப்படி ஆயிடுச்சு அப்படிதான் வந்து கேட்பாங்க. அதனால முன்னாடியே சொல்லும் போதே சிஸ்டர் இதை இப்படி யூஸ் பண்ணுங்க அப்படின்றத சொல்லிடுறதுல உங்களுக்கு ஃபர்தரா வந்து எந்த ப்ராப்ளமுமே வந்து இல்லாம வந்து இருக்கும். அதுக்காக தான் வந்து சொல்றேன். அதே மாதிரி சாரி டேமேஜ் பத்தி கேட்டிருந்தாங்க. இப்போ நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா இப்போ நம்ம பல்கா வந்து சாரீஸ் வந்து எடுக்கும்போது ஆப்வியஸா எல்லா சாரீஸ் எல்லாம் அப்படி ஆகிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. இப்போ நான் ஒரு 200 சாரி எடுக்கிறேன் அப்படின்னா அதுல ஏதாவது ஒரு சாரியோ 2 சாரியோ அப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்பு வந்து இருக்கு. அப்போ இப்ப கூட பாண்டிச்சேரியில இருந்து நம்ம கிட்ட ஒரு சிஸ்டர் ரெகுலரா சாரீஸ் வந்து எடுப்பாங்க. எந்த சாரி போட்டாலுமே கேட்கலாம் மாட்டாங்க, பிரைஸ் இருக்கும்ல அதை பார்த்துட்டு பேமெண்ட் போட்டுருவாங்க. போட்டுட்டு தேவிகா சிஸ்டர் எனக்கு இதுல இருந்து 2 சாரி வந்து நீங்க ஆர்டர் போட்டுருங்க. நம்ம என்ன பொட்டிக்குல சாரி போட்டாலும் எல்லா சாரியுமே அவங்க வந்து புக் பண்ணிட்டே தான் இருப்பாங்க. ஆல்மோஸ்ட் 1.5 வருஷமா அவங்க நமக்கு பழைய கஸ்டமர்ஸ், அவங்களோட ரிவ்யூஸ் கூட நான் நிறைய வந்து போட்டிருக்கேன். பட் இப்போ எனக்கு தெரிஞ்சு அவங்க என்கிட்ட நிறைய சாரி பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. நேத்து மார்னிங் வந்து எனக்கு மெசேஜ் பண்றாங்க, சிஸ்டர் சாரி வந்து இருந்துச்சு, உள்ள வந்து பாத்தீங்கன்னா பிளவுஸ் வந்து கட் பண்ணி தனியா வந்து வச்சிருக்காங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அந்த சாரியில முடிச்சு வந்து போட்டிருக்கு, அப்படி இடுப்புல சுத்துவோம்ல அந்த மாதிரி முடிச்சு வந்து போட்டிருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எனக்கு ஒண்ணுமே புரியல சிஸ்டர், நீங்க போட்டோ எடுத்து எனக்கு அனுப்புங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்புறம் என்ன சொன்னாங்க அப்படின்னா சிஸ்டர் முடிச்சு மாதிரி இல்ல, ஆனா வந்து பாத்தீங்கன்னா கட் பண்ணி வந்து வச்சிருக்காங்க, பிளவுஸ் வந்து தனியா கட் ஆகி வந்து இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நான் சொன்னேன் சிஸ்டர் இது வரைக்கும் உங்ககிட்ட எடுத்திருக்கேன், இந்த மாதிரிலாம் ஆனது இல்ல, சரி இன்ஃபார்ம் பண்ணலாம் தான் சிஸ்டர், ஏன்னா இது உங்களுக்கு தெரியாம நடந்ததாதான் இருக்கும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்புறமா போட்டோ பார்த்திருந்தேன். ஆமா அது வந்து சாரி உள்ளேயே வந்து பிளவுஸ் கட் பண்ணி தனியா செப்பரேட்டா வந்து வச்சிருந்துச்சு. நம்ம மொத்தமா எடுக்கிறதுனால மேபி 1-2 சாரி வந்து அந்த மாதிரி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால அந்த மாதிரி எல்லாம் இருந்துச்சுன்னா கஸ்டமர்ஸ் கிட்ட சொல்றது என்னன்னா, சிஸ்டர் நான் என்னோட அட்ரஸ் கொடுக்குறேன், நீங்க திரும்ப எனக்கு வந்து ரிட்டர்ன் பண்ணிடுங்க சாரியை, நான் உங்களுக்கு வேற சாரி, அதாவது நீங்க என்ன சாரி எடுத்தீங்களோ அதே சாரியை வந்து நான் உங்களுக்கு ரிட்டர்ன் அனுப்பிடுறேன். இல்ல அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் டேமேஜ் ஏதாவது இருந்தாலுமே அதே மாதிரிதான் சொல்லுவேன். சிஸ்டர் நிறைய பேர் வந்து வீடியோஸ் எல்லாம் கேட்பாங்க, வீடியோஸ் வந்து கண்டிப்பா வேணும், அது ஆக்சுவலா ரொம்ப நல்ல விஷயம். ஏன்னா வீடியோஸ் இருந்துச்சு அப்படின்னாதான் நமக்குமே ஒரு ஓகே ப்ரூஃப் மாதிரி வந்து இருக்கும். இன்னும் சில பேர்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னா அங்க போனதுக்கு அப்புறம் அவங்களுக்கு கலர் பிடிக்கல, இது ஏன் வாங்கின அப்படின்னு யாராவது கேட்கறாங்க அப்படின்னா அதுல அவங்களே வந்து டேமேஜ் எல்லாம் போடுறாங்க. சும்மா எதையாவது வச்சு குத்தி கிழிச்சிட்டு டேமேஜ் இருக்கு எனக்கு தேவையில்லை அப்படிலாம் வந்து சொல்றாங்க. அதனால வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைன்ல பண்றவங்களா இருந்தா கண்டிப்பா வந்து பார்சல் ஓபன் பண்ற வீடியோ வந்து கண்டிப்பா கேளுங்க. பட் நான் அதை இன்னுமே பண்றதே வந்து கிடையாது. அவங்க போட்டோ எடுத்து அனுப்புனாங்க அப்படின்னா அதை நம்புவேன், சரி அப்படி எல்லாம ஏமாத்த போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதனால வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஆன்லைன்ல பண்றீங்கன்னா தயவு செஞ்சு பண்ணுங்க, நானுமே அதை கரெக்டா ஃபாலோ பண்ணணும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். என்ன பண்ணுவேன் அப்படின்னா போட்டோ மட்டும் அனுப்புவாங்க, சரிங்க சிஸ்டர் உங்க அட்ரஸ் கொடுங்கன்னு சொல்லிட்டு
திரும்ப வந்து ரிட்டர்ன் வந்து பண்ணி கொடுத்துருவேன். சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, இல்ல சிஸ்டர் எனக்கு வேண்டாம் அப்படின்னா அவங்க கிட்டே கேட்பேன், சிஸ்டர் நான் உங்களுக்கு saree ரிட்டர்ன் பண்றதுனாலும் பண்ணிடுறேன், அந்த saree இப்ப என்கிட்ட இல்ல. அவங்க வந்து ஒரு saree என்கிட்ட வாங்கியிருந்தாங்க. அந்த saree வந்து பாத்தீங்கன்னா டேமேஜ் இருக்கு, என்கிட்ட இங்க முடிஞ்சிருச்சு அப்படின்னா அவங்க கிட்ட வந்து நீங்க வேற saree வாங்கிக்கோங்களா நான் சொல்ல மாட்டேன். சிஸ்டர் என்கிட்ட இந்த saree வந்து கிடையாது, நீங்க நம்ம பேஜ்ல போய் பாருங்க, உங்களுக்கு ஏதாவது saree பிடிச்சிருந்ததுன்னா நீங்க எடுத்துக்கோங்க, இல்ல அப்படின்னா நான் உங்களுக்கு இந்த அமௌண்ட் வந்து ரீஃபண்ட் வந்து பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாரிக்கான அமௌண்ட் வந்து நான் ரீஃபண்ட் பண்ணிடுவேன். இன்னும் சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, அமௌண்ட் ரீஃபண்ட்லாம் பண்ண வேண்டாம் சிஸ்டர், நான் உள்ள போய் பார்த்துட்டு எனக்கு வேற ஏதாவது சாரி பிடிச்சிருந்ததுன்னா நான் வந்து எடுத்துக்கிறேன்னு சொன்ன நிறைய கஸ்டமர்ஸ் வந்து இருக்காங்க. இதெல்லாம் வந்து ரெகுலரா நடக்குமான்னு கேட்டீங்கன்னா, ரெகுலராலாம் சாரி பிசினஸ்ல வந்து நடக்காது. எப்பயாவது ஒரு சில டைம்ல வந்து நடக்கும். அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா, இந்த ப்ராஃபிட் எவ்வளவு வைக்கிறதுன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. முன்னாடியே உங்ககிட்ட சொல்லியிருந்தேன்ல. இப்போ வந்து கொரியர், இப்போ ஆன்லைன்ல பண்றவங்களுக்குனா கொரியர் சார்ஜஸ் வந்து இருக்கு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வாங்குற இடத்துல இருந்து டிரான்ஸ்போர்ட், ஜிஎஸ்டி, இங்க இருந்து வந்து டிரான்ஸ்போர்ட் சார்ஜஸ், இந்த மாதிரிலாம் நிறைய இருக்கும். இதை தாண்டி ஆன்லைன்ல வந்து நிறைய காம்படிஷன்ஸ் வந்து இருக்கு. அதுலயே சில பேர்லாம் என்ன பண்றாங்கன்னா, எல்லாரை விட நம்ம வந்து ரொம்ப கம்மியான விலையில போட்டா நம்ம பேஜ் வந்து நல்லா ரீச் ஆகும் அப்படின்றதுக்காக ரொம்ப அடிமட்டத்து விலைக்கெல்லாம் வந்து போடுவாங்க. அவங்களுக்கு ப்ராஃபிட்டே அதுல இருக்குமானே தெரியாது, அந்த அளவுக்கு கம்மியா வந்து போடுறாங்க. ஏன் அப்படின்னா அவங்களோட பேஜை வந்து டெவலப் பண்றதுக்காக. ஒரு சாரியில அப்படி போட்டு இன்னொரு சாரியில அவங்க அதுக்கான லாபத்தை வந்து தாராளமா வந்து எடுத்துப்பாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் அந்த துணியோட மெட்டீரியலுக்கான குவாலிட்டின்னு ஒன்று இருக்கு, நம்மளோட உழைப்புன்னு ஒன்று இருக்கு. இவ்வளோ இடத்துல ஜிஎஸ்டி பே பண்ணி இவ்வளோ இடத்துல எடுத்துட்டு வரோம் அப்படின்னா நம்மளும் ஒரு 10 ரூபா சம்பாதிக்கிறதுக்காக தான். யாருமே வந்து பாத்தீங்கன்னா பொட்டிக் வச்சிருக்கவங்க யாருமே சரி, இல்ல எந்த பிசினஸ் பண்றவங்களா இருந்தாலும் யாருமே சர்வீஸா நினைச்செல்லாம் வந்து பண்றது வந்து கிடையாது. அதனால வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து என்ன பண்ணுவேன்னா, இப்ப எனக்கு ஒரு சாரில ஒரு 100 ரூபாய் கிடைக்குதுன்னா அந்த 100 ரூபாய் இந்த சாரிக்கு குவாலிட்டிக்கு 100 ரூபாய்னா நான் கண்டிப்பா அந்த 100 ரூபாயை லாபமா வந்து வைக்கதான் செய்வேன். ஏன்னா எதுக்காக இதை மென்ஷன் பண்ணி சொல்றேன் அப்படின்னா, என்கிட்ட நிறைய பேர் கேட்கறது அதுதான், அக்கா நான் பிசினஸ் பண்றேன். சில பேர்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த இதெல்லாம் வந்து பண்றாங்க, ஆரி ஒர்க்லாம் வந்து பண்ணி கொடுக்குறாங்க. ஆரி ஒர்க் பண்றது எவ்வளவு கஷ்டம்ன்றது எனக்கு தெரியும், ஏன்னா நானுமே ஆரி ஒர்க் வந்து பண்ணியிருக்கேன். அப்ப என்ன சொல்லுவாங்கன்னா, அக்கா அந்த பேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியா 3 பிளவுஸ் வந்து 500 ரூபாய் அந்த மாதிரிலாம் வந்து கொடுக்குறாங்கக்கா. பட் நாங்க வந்து கையில போடுறோம், ஆனா வந்து அது வந்து யாருக்குமே தெரிய மாட்டேங்குதுன்னு. அதுதான் உண்மை. கையில போடுறதுக்கும் அதுக்குமான குவாலிட்டி நிறைய டிஃபரன்ஸ் வந்து இருக்கும். ஆனா நான் என்ன பண்றேன், சரி அவங்க 3 பிளவுஸ் 500 ரூபாய் கொடுக்குறாங்க, சரி நம்மளும் வேணா 3 பிளவுஸ் 500 ரூபாய் கொடுக்கலாம், நான் சிம்பிளா போடுறேன்க்கா, ஆனா அதுல எனக்கு ப்ராஃபிட்டே சுத்தமா கிடையாது. அப்படி எப்பவுமே நீங்க பிசினஸ் பண்றீங்க அப்படின்னா அடுத்தவங்க எவ்வளவு விலைக்கு கொடுக்குறாங்க அதை விட நம்ம கம்மியா கொடுக்கணும்லாம் யோசிக்காதீங்க. நீங்க அடுத்தவங்க அதை பத்தி நீங்க யோசிக்கணும்ன்ற அவசியமே வந்து கிடையாது. உங்களோட குவாலிட்டி சாரி வந்து குவாலிட்டியா இருக்கா, நீங்க பண்ணி கொடுக்குற ஒர்க் எவ்வளவோ அதுக்கேத்த காசு வந்து கண்டிப்பா வந்து சார்ஜ் பண்ணுங்க. அது நீங்க எந்த பிசினஸ் பண்றவங்களா இருந்தாலுமே வந்து சரி, ஒரு 10 ரூபாய் பொருளா இருந்தாலும் அது குவாலிட்டியா இருந்துச்சு அப்படின்னா அதுல மேல 2 ரூபா வச்சு விற்கிறதுல எந்த தப்புமே கிடையாது. அடுத்தவங்க வந்து 1 ரூபாய் தான் வைக்கிறாங்க, நம்ம 50 பைசா நமக்கு கிடைச்சா போதும், தயவு செஞ்சு அந்த வேலையை பண்ணாதீங்க. அது வந்து ஏன்னா நீங்க உடைக்கிறதுக்கான எந்த பலனுமே இல்லாம போயிடும். இப்போ ஆரம்பத்துல வந்து ஓகே நம்ம பேஜ் டெவலப் ஆகுது, நம்மள 4 பேருக்கு தெரியுது அப்படியெல்லாம் நம்ம வந்து யோசிக்கலாம். ஆனா அது எல்லாத்தையுமே வந்து தாண்டி நம்ம உழைக்கிறதுக்கான பலன் வந்து நமக்கு எப்பவுமே வந்து கிடைக்கணும். ஏன்னா நம்ம உங்களோட டைமை ஸ்பெண்ட் பண்ணி தான் நீங்க ஒரு வேலை வந்து செய்றீங்க. அதுல அந்த உங்க வேலைக்கான காசுமே அதுல வந்து கண்டிப்பா வந்து இருக்கணும். அதனால நீங்க எந்த பிசினஸ் பண்றவங்களா இருந்தாலுமே, பக்கத்து வீட்டுல இருக்கவங்க வந்து பாத்தீங்கன்னா சாரி பிசினஸ் பண்றாங்க, இல்லைன்னா வந்து பூ கட்டி விற்கிறாங்க, அவங்க வந்து 5 முழம் 100 ரூபாய் விற்கிறாங்க அப்படின்றதுக்காக வந்து பாத்தீங்கன்னா நீங்களும் 5 முழம் 100 ரூபாய்க்கு தான் விற்கணும்ன்ற அவசியம் கிடையாது. அவங்கள விட உங்க பூ நல்லா இருக்கு, அவங்க வந்து 4 பூ நல்ல பூவா கட்டி 2 பூ நடுவுல வேஸ்டான பூ வச்சு கட்டி விற்கிறாங்க அப்படின்னா அவங்க 5 முழம் வந்து 100 ரூபாய்க்கு கூட கொடுக்கலாம். இல்ல வித்தா போதும் அப்படின்றதுக்காக கூட அவங்க கொடுக்கலாம். ஆனா அதே தான் நம்ம கொடுக்கணும்ன்ற அவசியம் வந்து கிடையாது. நீங்க கட்டி கொடுக்குற பூ வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கா, நீங்க உங்க தொழிலுக்கு உண்மையா இருக்கீங்க அப்படின்னா அதுக்கான லாபத்தை வைக்கிறதுல எந்த தப்புமே வந்து கிடையாது. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த கொரியர் கவர் பத்தி நிறைய பேர் வந்து கேக்குறீங்க, அதே மாதிரி கொரியர் சார்ஜஸ் பத்தியுமே வந்து கேட்டிருந்தீங்க. எந்த பிசினஸ் பண்றவங்களா இருந்தாலுமே இப்ப ஆன்லைன்ல பண்றவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கொரியர் கவர் அப்படின்றது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இதை வந்து பாத்தீங்கன்னா நீங்க பக்கத்துல இருக்க ஃபேன்சி ஸ்டோர்ல போய் வாங்கினீங்கன்னா ஒரு கவர் வந்து உங்களுக்கு 10 ரூபாய், நீங்க லாபம் 100 ரூபாய் வைக்கிறீங்கன்னு வச்சுங்களேன், 10 ரூபாய் வந்து உங்களுக்கு கொரியர் கவர்ல போயிடும். அப்ப அதுல 90 ரூபாய் தான் உங்களுக்கு வந்து கிடைக்கும். இதுல டேப்பு, மேல சுத்துறதுக்கு பிளாஸ்டிக், இது அது இதுன்னு போனா ஒரு 30 ரூபாய் போயிடும் உங்களுக்கு, மீதி 70 ரூபாய் தான் உங்களுக்கு கிடைக்கும். அந்த மாதிரி பிசினஸ் நீங்க இதை கண்டினியூ பண்ண போறேன்னு நினைக்கிறீங்கன்னா
போங்க. சென்னையில இருக்கவங்களா இருக்கட்டும், இல்ல வெளியூர்ல இருக்கவங்களா இருக்கட்டும், இதுக்குன்னே ஹோல்சேல் மார்க்கெட் வந்து கண்டிப்பா இருக்கும். எங்களுக்கு தெரியாது, இங்க இல்ல அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. ஃபோன்ல வந்து நீங்க எந்த ஊர்ல இருக்கீங்களோ அந்த ஊரோட பேர் போட்டு இந்த மாதிரி கவர் எங்க கிடைக்கும்னு நீங்க சர்ச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ லிஸ்ட் வந்து வரும். எல்லாமே இப்போ ஃபோன்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தாராளமா வந்து கிடைக்கும். அதனால எனக்கு இது தெரியல, அது தெரியல, அதனால நான் பக்கத்துல தான் வாங்கிட்டு இருக்கேன் அப்படிலாம் வந்து யோசிக்கவே யோசிக்காதீங்க. கொஞ்சம் மெனக்கிடுங்க. ஒரு இடத்துல போங்க. இப்ப நான் ஃபர்ஸ்ட் கொரியர் கவர் வாங்கும்போது வந்து பாத்தீங்கன்னா 100 கவர் வந்து 430 ரூபா கொடுத்து வாங்கிட்டு இருந்தேன். அடுத்த தடவை இப்போ வந்து போய் வாங்கும்போது வந்து பாத்தீங்கன்னா 410 ரூபாய்க்கு வேற ஒரு இடத்துல கிடைச்சது. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் 380 ரூபாய்க்கு வந்து கொரியர் கவர் வந்து வாங்குறேன் 100 கவர். அந்த மாதிரி நம்ம 4 இடத்துல சுத்தி அலையும் போதுதான் நமக்கு வந்து கிடைக்கும். இந்த 10 ரூபா 20 ரூபா லாபத்தெல்லாம் நம்ம மிச்சம் பண்ணி என்ன பண்றதுன்னா அதுதான் பிசினஸ். நீங்க 20 ரூபா அதுல லாபம் எடுத்து வச்சீங்க அப்படின்னா தான் உங்களால அடுத்த விஷயங்கள் வந்து பண்ண முடியும். அதனால வந்து இதெல்லாம் யோசிக்கவே யோசிக்காதீங்க. அதே மாதிரி கொரியர் சார்ஜஸ், இப்போ கொரியர் சார்ஜஸ் வந்து இப்ப நம்ம வீட்லயே வந்து பார்சல் வந்து எடுத்துட்டு போயிடுவாங்க. அதனால ரெகுலரா அவங்களுக்கு பார்சல் கொடுக்கறதுனால இப்ப வெளியில வந்து 80 ரூபா சார்ஜ் பண்றாங்க அப்படின்னா எங்கிட்ட 60 ரூபா வந்து சார்ஜ் பண்றாங்க. பட் ஆனா வந்து பாத்தீங்கன்னா இப்ப நீங்க வெளியில நீங்களா கொண்டு போய் வந்து குடுப்பீங்கல்ல. இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம வீட்ல வந்து யாரும் எடுத்துட்டு போக மாட்டாங்க. நம்ம கொண்டு போய் ஒரு கொரியர் ஆஃபீஸ்ல குடுக்குறோம்னும் போது 1 கிலோவுக்கு 120 ரூபா வரைக்குமே நான் வந்து கொடுத்து ஸ்டார்டிங்ல கொடுத்து கொரியர் வந்து மத்தவங்களுக்கு அனுப்பியிருக்கேன். ஒரு சாரிக்கு என்கிட்ட வந்து 3 சாரி புக் பண்றாங்க அப்படின்னா யோசிச்சு பாருங்க. ஒரு சாரிக்கு 120 ரூபா வந்து கொரியர் சார்ஜ் கேட்பாங்க. அந்த 2 சாரிக்கும் எனக்கு ப்ராஃபிட்டே இல்லாம என் கை காசு வந்த லாபத்தை ஃபுல்லா அந்த கொரியர் காசுக்கு போட்டு கொடுத்த நாளுமே வந்து நிறைய வந்து இருக்கு. அதனால உங்க பிசினஸ் கொஞ்சம் டெவலப் ஆகுது அப்படின்னா விசாரிங்க. கொரியர் ஆஃபீஸ்ல போயிட்டு நான் அந்த மாதிரி ஆன்லைன்ல வந்து பண்றேன், எனக்கு வந்து நீங்க வந்து எடுத்துட்டு போக முடியுமா, மத்தவங்களை விட எனக்கு கம்மி பண்ணி கொடுங்க, இந்த மாதிரி எல்லாம் நீங்க கேட்டு விசாரிச்சு ஒரு ஒரு விஷயமும் வந்து ஃபாலோ வந்து பண்ணுங்க. அதே மாதிரி நிறைய பேர் பண்ற மிஸ்டேக் என்ன பிசினஸ்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணுவாங்க. இப்ப நான் 5000 ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் போடுறேன் அப்படின்னா அந்த 5000 ரூபாய்க்கான காசு வரும்ல, லாபம் வரும்ல, பாதி தான் வித்திருக்கும், பாதி வந்து நமக்கு வித்திருக்காது. அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா அதை தூக்கி அப்படியே அடுத்த ரொட்டேஷனுக்கு வந்து அப்படியே போடுவாங்க. அப்படியே ரொட்டேஷன் போடுவாங்க. இப்படி போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா நீங்க எப்ப ப்ராஃபிட் வந்து பாப்பீங்க? அப்போ ப்ராஃபிட் வந்து உங்களால அதுல வந்து பார்க்கவே முடியாது. இப்ப நான் என்ன பண்ணுவேன் அப்படின்றத உங்ககிட்ட சொல்றேன். ஆஹ் இப்போ நான் வந்து முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு 5000 ரூபாய்க்கு பொருள் வாங்குறேன் அப்படின்னா அதுல 2500 ரூபாய்க்கு தான் சேல் ஆயிருக்கு அப்படின்னா அந்த 2500 ரூபாய் வந்து இது அசல்னு சொல்லி தனியா எடுத்து வச்சிருவேன். மீதி அந்த 2500 ரூபாய்க்கான லாபம் இருக்கும்ல, அது வந்து லாபம். எந்த சூழ்நிலையும் அதை நான் எடுத்து ரொட்டேஷனுக்கு போடவே வந்து மாட்டேன். இந்த இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன்ல, இந்த 2500 ரூபாய் எனக்கு வந்ததுல அதாவது நம்ம போட்ட முதலீடே நமக்கு திரும்ப வந்திருக்குல்ல, அந்த 2500 ரூபாயை நான் திரும்ப ரீஇன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணுவேன். இந்த எனக்கு கிடைச்ச லாபம் இருக்குல்ல, அந்த லாபத்தை வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ஏதாவது நீட் இருக்கும், அந்த நீடுக்கு நான் எடுத்து யூஸ் பண்ணிப்பேனே தவிர நான் வந்து எவ்வளோன்னு கணக்கு பார்க்காம எல்லாத்தையும் எடுத்து திரும்ப 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 அதுலயே ரொட்டேஷன் வந்து பண்ணிட்டு இருக்க மாட்டேன். அப்படி பண்ணோம் அப்படின்னா நமக்கு அதுல வந்து எவ்வளவு லாபம் வருது, நம்ம எவ்வளவு அசல் போட்டிருக்கோம்ன்றது எதுவுமே வந்து தெரியாது. பிசினஸ் பண்றீங்க அப்படின்னா அன்னன்னைக்கு உட்கார்ந்து உங்களுக்கு டெய்லி ஒரு ஆர்டர் வந்தாலும் சரி, 50 ஆர்டர் வந்தாலும் சரி, 100 ஆர்டர் வந்தாலுமே சரி, உட்கார்ந்து கணக்கு பாருங்க. இது வந்து இவ்வளவு வந்திருக்கு நமக்கு, இவ்வளவு வந்து நமக்கு வந்து லாபம் கிடைச்சிருக்கு, இவ்வளவு வந்து அசல் வந்திருக்குன்னு சொல்லிட்டு டெய்லி ஒரு நோட் எடுத்து கணக்கு வந்து பண்ணி வைங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து உங்களால அடுத்தடுத்த லெவலுக்கு வந்து போக முடியும். அதை விட்டுட்டு நீங்க ஏன்னா என்கிட்ட இப்ப ரீசெண்டா கூட ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க. அவங்க ஏதோ ஒரு இந்த கடை சொல்லியிருந்தாங்களே, ஃபேன்சி ஸ்டோர் வந்து வச்சிருக்கேன் அக்கா, வர காசு எடுத்து நான் அப்படியே போட்டுட்டே இருக்கேன், இது வரைக்கும் நான் 1 ரூபாய் கூட அந்த கடையில இருந்து லாபம்னு பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க 1 ரூபாய் ஹேர் பின் வித்தீங்க அப்படின்னா கூட அது நீங்க 50 பைசாவுக்கு வித்தீங்கன்னா 50 பைசாவை தனியா எடுத்து வச்சுட்டு லாபமான 50 பைசாவை தூக்கி தனியா வைங்க. அது கஷ்டமாலாம் இருக்காது. ஆரம்பத்துல எல்லா விஷயமே கஷ்டமா தான் வந்து இருக்கும். பட் வந்து பாத்தீங்கன்னா நான் இதை தான் ஃபாலோ பண்றேன். எனக்கு வந்து ரொம்ப ஸ்மூத்தா வந்து போயிட்டு இருக்கு. இதெல்லாம் எனக்கு யாராவது சொல்லி கொடுத்தாங்களான்னு கேட்டீங்கன்னா இல்ல, நான் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா தத்தி தத்தி தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் தான். பட் அதை உங்களுக்கு சொல்லும் போது மேபி யாராவது ஒருத்தருக்காவது இது யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்றதுக்காக தான் வந்து சொல்றேன். நான் இந்த மாதிரி விஷயங்கள் தான் என்னோட பிசினஸ்க்காக வந்து பண்ணிட்டு இருக்கேன். அதனால நீங்க புதுசா பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறீங்க அப்படின்னா இது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு வந்து பண்ணுங்க. இவ்வளவுதான் நான் பண்ற விஷயங்கள். இது உங்களோட ஷேர் பண்ணிக்கணும்னு நினைச்சேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா இல்லையா அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. மறுபடியும் நாளைக்கு இன்னொரு வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.